ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த ஹாட்ஸ்பாட் டூ மச் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். ஹாட்ஸ்பாட் ஒன்ல இந்த மூவியோட டைரக்டர் முகமது ஷெரீஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்கிறதுக்காக வராரு. இவர் கதை சொல்ல போனதுக்கு 2 ரீசன் இருக்கும். ஒன்று, இவர் டேரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று, அந்த ப்ரொடியூசரோட பொண்ணை தான் இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கதையோடு சேர்த்து இவர் லவ் விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இப்படி வந்திருப்பாரு. அப்படி அவர் சொன்ன கதை அந்த ப்ரொடியூசருக்கு பிடிச்சி அந்த படமும் எடுத்து அது ஹிட்டும் ஆயிருக்கும். அவர் பொண்ணோட லவ் விஷயத்துக்கும் அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்லி இப்போது அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணமும் ஆயிருக்கும். இந்த மூவியோட சீக்குவல் தான் ஹாட்ஸ்பாட் டூ மச். இப்போ அதே ப்ரொடியூசர் ஹாட்ஸ்பாட் 2 மூவிக்காக ஒரு நல்ல கதையை தேடிட்டு இருப்பாரு. அப்போ ஷில்பான ஒரு பொண்ணு இவர்கிட்ட கதையை சொல்ல வராங்க. அவங்க அப்படி 3 கதையை சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கதையில் சத்யான்னு ஒரு பையன் இருப்பான். அவன் ராசா அப்படிங்கிற ஒரு ஹீரோவோட தீவிர ஃபேன். அவனும் ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பையன் இருப்பான். அவனோட பேர் ஜேம்ஸ். அவன் தாதா அப்படிங்கிற ஹீரோவோட தீவிர ஃபேன். அவரோட மூவிக்கு போகிறதுக்காக ஆஃபீஸில் லீவ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேலையை விட்டவர் இவர். இவங்க 2 பேருமே பக்கத்து வீட்டுக்காரங்க. ராசா ஃபேன்னு சத்யாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும், தாதா ஃபேன்னு ஜேம்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் சத்யாவோட ஒய்ஃபையும் ஜேம்ஸோட பேரண்ட்ஸையும் யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போய் இவங்களுக்கு கால் பண்ணி, இவங்க 2 பேரும் யாரோட தீவிர ஃபேனாக இருக்காங்களோ அந்த ராசா தாதா 2 பேரும் கான்ஃபரன்ஸ் காலில் ஒன்றா கடத்தினவங்கிட்ட பேசினாதான் இவங்க ஃபேமிலியை விடுவேன், அப்படி இல்லைனா 12 மணிக்கு இவங்க 2 பேரையுமே கொன்னுடுவேன்னு அவன் சொல்வான். இப்போது ஜேம்ஸ் சத்யா இவங்க 2 பேரும் அந்த 2 செலிப்ரிட்டியும் பேச வச்சு அவங்க ஃபேமிலியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கதை. செகண்ட் கதையில் ஷர்னிதான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க 3 வருஷம் ஃபாரினில் படிச்சுட்டு இப்போ அவங்க ஊருக்கு திரும்பி வராங்க. அவங்க ஃபாரினில் படித்ததுனால அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகி அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அடுத்த நாள் அவங்க அப்பாவோட பாஸ் வீட்டுக்கு வராருன்னு சொல்லி அவர் ஒரு சல்வாரை வாங்கி அதை கிஃப்டாக ஷர்னிதாவுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ வீட்டுக்கு வந்து அந்த பாஸோட ஃபேமிலி ஷர்னிதாவை பொண்ணு கேட்குற மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஷர்னிதாவை பார்க்கறதுக்காக அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க சல்வாரில் வராமல் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வருவாங்க. அவங்கக்கிட்டே சொல்லாமல் அவங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு பார்க்குற விஷயத்தை அரேஞ்ச் பண்ணதுனால அந்த பாஸோட ஃபேமிலியும் இவங்க நல்லா திட்டி வச்சுருப்பாங்க. இவங்க இப்படி பிஹேவ் பண்ணது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்திருக்கும். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஷர்னிதா அவங்களோட பர்த்டே பார்ட்டியில் அவங்க பாய் ஃப்ரெண்டை அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வர வச்சுருப்பாங்க. அப்போது ஷர்னிதாவோட அப்பா ஒரு வேலையை பண்ணியிருப்பாரு. அப்படியே ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ் பற்றியும் 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் காட்டியிருப்பாங்க. இதுதான் செகண்ட் கதை. தேர்ட் கதையில் ஹீரோவோட பேர் யுகன். இவர் ட்ரூ லவ்வை தேடிட்டுருப்பாரு. ஆனால் அப்படி யாருமே இவருக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவர் புது சிம் வாங்கி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறப்போ அந்த கால் 2050 வாழ்ந்துட்டு இருக்க நித்யா அப்படிங்கிற பொண்ணோட நம்பருக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இவர் எந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு நினச்சாரோ அப்படி அந்த பொண்ணு இருப்பாங்க. இப்போ இருக்க எந்த ஆப்ஸும் 2050 இருக்காது. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னு இவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஆனால் யுகன் ஒரு டிசைனர். அதனால நித்யா அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் வச்சு இவர் அவங்களோட ஃபேஸை வரைஞ்சிருப்பாரு. அதே மாதிரி இப்போது 2050 நித்யா எந்த வீட்டில் இருக்காங்களோ அதே வீட்டுக்கு 2025 இருக்க யுகன் போய் அந்த செவத்தில் இவர் ஃபேஸ் எப்படி இருக்கும்னு வரைஞ்சி காட்டி அப்படியே அங்கே ப்ரப்போஸும் பண்ணுவார். ஆனால் இவங்க 2 பேரும் வேறு வேறு டைம் லைனை சேர்ந்தவங்க. அதனால இவங்க 2 பேரோட லவ் என்ன ஆகும்? இந்த கதையெல்லாம் சொல்கிற ஷில்பா ப்ரொடியூசரோட மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க தான். அவர் தான் இவர்கிட்ட கதையை சொல்ல அவங்கள அனுப்பியே வச்சுருப்பாரு. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.